அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, திண்டுக்கல் பிரியாணி மசாலா வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நெய்யும் ஆயிலும் ஊற்றிருக்கேன். நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஆயில் கம்மியாகவும் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு 4 எடுத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எத்தனை பழம்னா 4 பழம் தான் எடுத்திருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். புதினா வந்து கொஞ்சமாக, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம தயிர் போட்டுக்கலாம். இப்போ அரை லெமனும் போட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கறி போட்டுக்கலாம். கறி வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் வந்து அளந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது வந்து காப்படி. இதில் வந்து 1/4 காப்படி நான் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1 காப்படி தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். மொத்தம் நம்ம 3 காப்படி தண்ணி ஊற்றணும். கறி வேகிறதுக்கு 1 காப்படி நான் ஊற்றிருக்கேன். இப்போ கறிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சா போதும். இப்போ வந்து விசில் வர வரைக்கும் நம்ம இந்த அரிசியை கொஞ்சம் ஊற போட்டுக்கலாம்.
நீங்கள் எதில் அரிசி அளக்குறீங்களோ அதில் கணக்கு பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி வந்துடுச்சா என்னன்னு பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக கறி வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக நசுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது கறி நல்லா முழுசாக இருக்கும், உடையாமல். நான் மிச்ச தண்ணியை வந்து சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு காப்படி ஊற்றினேன். இப்போ ரெண்டாவது காப்படி வந்து 2 காப்படி வந்து தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் வந்து முதவே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு போட்டுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் லைட்டாக இப்போ பத்தலைன்னு போட்டேன். நல்லா அரிசியை கழுவி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். நல்லா லைட்டாக பிரட்டி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு வந்து அதிக விசில் தேவையில்லை, ஒரே விசில். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு. இப்போ நான் பரட்டி விட்டுட்டு நான் காமிக்கிறேன். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நல்லா வாசமும் அல்டிமேட்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் நெய் போட்டு பரிமாறுங்க. உண்மையிலுமே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.